பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை இருளுக்குள் ஆடி இருந்தது போல் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து காணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரவில்லையே. வெளிச்சத்தை நோக்கி ஓடுகிறேன், ஆனாலும் சத்ருவானவன் என் குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறதினால் என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு வெளிச்சம் வர முடியாத சூழ்நிலை காணப்பட்டு கிடக்கிறது. தேவ சமூகத்துக்கு ஓடோடி போகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், வசனம் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆனாலும் என் கட்டுகள் விடுபட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறதே என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உன் குடும்பத்தில் உதிக்கும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருளை நான் வெளிச்சமாக்குவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் அழகாக நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தேவனை நோக்கி ஓட முடியாமல் இருளுக்குள் அகப்பட்டு கிடக்கிறார்கள். வியாதி என்கிற இருள், பிரச்சனை என்கிற இருள், போராட்டம் என்கிற இருள், ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாதபடி குடும்பத்துக்குள் சண்டை சச்சரவுகளை கொண்டு போடுகிற இருள், கடன் என்கிற இருள், இப்படி பலவிதமான இருளுக்குள் குடும்பங்களை சத்ருவானவன் பிடித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த இருள்களை எல்லாம் மாற்றி வெளிச்சத்தில் உங்களை பிரகாசிக்க பண்ணுவேன். அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நடப்பீர்கள். மூதாதையர்கள் வைத்த இருளாய் இருக்கலாம், பாவங்கள் சாபங்கள் மூலம் வந்த இருளாய் இருக்கலாம். எந்த இருள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்தகாரத்துக்குள் வைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த இருளிலிருந்து நான் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய பிடிக்குள் இருளுக்குள் அகப்பட்டிருந்தார்கள். அந்த தேவ ஜனத்தை கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார், வெளிச்சத்தை நோக்கி நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை நான் வழி நடத்தினேனே, ஆனால் உங்களையும் நான் வழி நடத்துவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து தந்து என் பிள்ளைகள் மேன்மையாய் இருக்க வேண்டும், மேன்மையாய் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மையாய் வளர்க்கப்பட வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறபடியால் உங்களை அந்தகாரத்துக்குள் வைக்காமல் உங்களை ஒளியினிடத்தில் கொண்டு வரக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இருளை நான் மாற்றி வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நான் உங்கள் குடும்பத்தில் உதிக்கப் போகிறேன். எத்தனை பேர் வாஞ்சியோடு சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இருளுக்குள் அகப்பட்டுத்தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த வெளிச்சம் என்னிடத்தில் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் என்னுடைய இருள்கள் மாற்றப்படட்டும் என்று எத்தனை பேர் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. மோசேயை பார்ப்போமேயானால், மோசே சீனாய் வனாந்தரத்தில்
பர்வதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அவரோடு பேசுவதற்காக சீனாய் மலை முகளில் அவன் ஏறி அமர்ந்து கொண்டான். 40 நாள் அங்கு இரவும் பகலும் ஆண்டவரோடு அவன் இணைந்திருந்த போது அவன் கீழே இறங்கி வர வர அவனுடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றினது. தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. எல்லா ஜனங்களும் அவனை பார்த்தபோது, மோசேயே, உன்னிடத்தில் இருந்து புறப்படுகிற அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக எங்களுக்கு நிற்க முடியல, நீ உன் முக்காடை போட்டுவிடு என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த பிரகாசத்தை பார்த்து அநேக ஜனம் உன்னிடத்தில் கடந்து வருவார்கள், நீ அவர்களை வழிநடத்துவாய் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த இடத்திலெல்லாம் கட்டுகள் போட்டு நீங்கள் முடக்கப்பட்டு கிடக்கிறீர்களோ அந்த கட்டுகளை உடைப்பதற்காக வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்கப்படும். பேதுருவை சிறைச்சாலையில் கட்டி வைத்தார்கள். அந்த கட்டு அவிழ்க்க முடியக்கூடாத கட்டு. அந்த கட்டை அவிழ்க்க கூடாதபடிக்கு முத்திரையிடப்பட்டு போடப்பட்ட கட்டை கூட கர்த்தர் அந்த இடத்துல உதித்து அந்த கட்டுகளை மாற்றினாரே. ஆனால் உங்கள் குடும்பத்தில் மருத்துவர்களால் எழுதி வைத்த பலவிதமான நோய்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். இந்த பிரச்சனையோடு தான் நீங்கள் நடக்கணும், இது கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கும்னு சொல்லி ஒரு கட்டை போட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உன் குடும்பத்தில் உதிக்கும் போது உன்னுடைய கட்டுகள் உடைக்கப்படும், சங்கிலிகள் பொட்டி தரிக்கும். ஆவியானவருடைய மகத்துவம் அந்த இடத்துல ஆளுகை செய்யும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உங்களை வெளிச்சத்தில் நடத்தி செல்வேன், உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன், உன் பாதையெல்லாம் வெளிச்சமாகும். நீ பரிசுத்தமாய் வாழும்போது, தேவனை நோக்கி ஓடும்போது, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இருள், உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய இருள் எல்லாவற்றையும் மாற்றி வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நான் இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ள தகப்பன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கினார் என்று நீ சாட்சி சொல்லத்தக்க விதத்தில் உன் வாழ்வை ஆண்டவர் பிரகாசமாக்குவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொருவர் மேலேயும் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் இருள் சூழப்பட்டு காண கிடக்கிறதோ அந்தந்த குடும்பங்களை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வெளிச்சம் அந்த இடத்துல மகிமையாய் உதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிறையிருப்புகள், கண்ணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து ஒரு ஜெயத்தை அவர்கள் சுதந்தரிக்க கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.